எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 10, 11 ஆகிய வசனங்கள். நீங்கள் கித்தீமின் தீவுகள் மட்டும் கடந்து போய் பார்த்து கேதாருக்கு ஆள் அனுப்பி நன்றாய் விசாரித்து இப்படிப்பட்ட காரியம் உண்டோ என்றும் எந்த ஜாதியாவது தேவர்கள் அல்லாத தங்கள் தேவர்களை மாற்றினது உண்டோ என்றும் பாருங்கள். என் ஜனங்களோ வீணானவைகளுக்காக தங்கள் மகிமையை மாற்றினார்கள். தேவன் அவருடைய ஒரு வேதனையை அவர் வெளிப்படுத்துகிறார். இஸ்ரவேல் மக்கள் அவர்களை தேவன் எப்படியாக அவர்களை காப்பாற்றினார் என்று சொன்னால், அவர்களை அடிமைத்தனத்திலிருந்து அவர்களை காப்பாற்றினார். அவங்க என்ன செஞ்சாங்க? வீணானவைகளுக்காக தங்கள் மகிமையை மாற்றினார்கள். தேவன் எப்படி வருத்தப்படுறார்? நீங்க இந்த தீவுகள் மட்டும் கடந்து போய் பாருங்க. கித்தீமின் தீவுகள் மட்டும் கடந்து போய் பார்த்து கேதாருக்கு ஆள் அனுப்பி நன்றாய் விசாரித்து இப்படிப்பட்ட காரியம் உண்டோ என்றும். எப்படிப்பட்ட காரியம்? ஒரு விக்கிரகத்தை வணங்குறவங்க கூட அவங்க அந்த விக்கிரகத்தை தான் வணங்குறாங்க. அதை மாற்றிக்க மாட்டாங்க. ஒவ்வொருத்தரும் என்ன சிலையை வணங்குறாங்களோ, என்ன ஃபோட்டோ வணங்குறாங்களோ அதை தான் அவங்க வணங்குறாங்க. வாழ வச்சவர் அவரை மாற்றாக, அவருக்கு மாற்றாக வீணானதை அவங்க எடுத்துக்கொண்டாங்க. உலக ஜனங்களைப் போல தேவனுக்கு பதிலாக எப்படின்னு சொன்னால், மோசே மலை மேலே இருக்கும் பொழுது 40 நாள் தேவனோடு பேசிக்கொண்டு தேவனோடு அவருடைய சமூகத்தில் வாசம் பண்ணி கொண்டிருக்கும் பொழுது, உபவாசித்து கொண்டிருக்கும் பொழுது, ஒரு கணத்தில் மோசேக்கு என்ன ஆச்சோ எங்களுக்கு தெரியாது. எங்களுக்கு தெய்வங்கள் வேண்டும். எப்படி எகிப்தியர்களுக்கு மற்ற ஜனங்களுக்கெல்லாம் தெய்வங்கள் இருக்கு, சிலைங்க இருக்கு, விக்கிரகம் இருக்கு, அது போல எங்களுக்கு தெய்வங்கள் வேண்டும், எங்களுக்கும் தெய்வத்தை உண்டாக்கித்தான்னு சொல்லி ஆரோன் கிட்ட போய் கேட்டாங்க. அது பிரதான ஆசாரியன் ஆரோன். ஆனா அந்த ஆரோன் என்ன செஞ்சிருக்கணும்? மோசேக்கு ஒன்றும் ஆயிருக்காது. அவர் நம்முடைய ஜீவனுள்ள தேவன் கிட்ட தானே போயிருக்காரு. தேவன் சீக்கிரத்தில் அனுப்புவார். நீங்கள் அப்படிலாம் சொல்லாதீங்க. நம்முடைய தேவன் தான் நம்மளை இஸ்ரவேல் தேசத்துக்கு நம்மளை நேராக நடத்தி கொண்டிருக்கிறார். பாலும் தேனும் ஓடுகிற தேசத்துக்கு நேராக வழி நடத்தி கொண்டிருக்கிறார். நம்மளை எத்தனை அற்புதங்களை காண செய்தார், நம்மளை எப்படி விடுதலை ஆக்கினார், எப்படி நம்மளை செங்கடலை கடக்க வச்சாரு, எல்லாத்தையும் அவங்களுக்கு ஞாபகப்படுத்தி தேவனுக்கு நீங்கள் முக்கியத்துவம் தாங்க, தேவனை நீங்கள் ஆராதனை செய்யுங்க அப்படின்னு சொல்ல வேண்டிய அந்த ஆசாரியன் என்ன செஞ்சிட்டாருன்னா, நீங்கள் காதில் மூக்கில் எங்கெங்க நகை போட்டிருக்கீங்களோ எல்லாத்தையும் கொண்டு வாங்க அப்படின்னு கொண்டு வர வச்சு என்னத்தை செஞ்சிட்டாரு? அதை கருக்கு பிடிச்சி அதை ஒரு உருவமாக கன்று குட்டியாக செஞ்சு, இதுதான் உங்களை எகிப்து தேசத்திலிருந்து கொண்டு வந்த தெய்வம் அப்படின்னு சொன்னா உண்மையான தேவனுக்கு எப்படி இருக்கும்? அவங்கள காப்பாற்றின தேவனுக்கு எப்படி மனசு வலிச்சிருக்கும்? ஒன்றும் இல்லை, நீங்கள் இருக்கீங்க, நீங்கள் போய் உங்கள் அம்மா உங்கள் அப்பா இருக்காங்க, அவங்க எதிரிலேயே ஊர் உலகத்துக்கு முன்னால் யாரையோ ஒருத்தரை பார்த்து இவங்க தான் எங்கள் அப்பா, இவங்க தான் எங்கள் அம்மா அப்படின்னா உண்மையாக பெற்றெடுத்த அப்பா அம்மாவுக்கு எப்படி இருக்கும்? அது போல தான் இவங்க அப்படி செஞ்சிட்டாங்க, மோசம் பண்ணிட்டாங்க, வீணான காரியங்களை தெரிந்து கொண்டாங்க. அவங்க ஆண்டவர் வருத்தப்படுறார், என் ஜனங்களோ வீணானவைகளுக்காக தங்கள் மகிமையை மாற்றினார்கள். இஸ்ரவேலின் மகிமை நம்முடைய தேவன் தான். அவருடைய மகிமையை வீணானவைகளுக்காக மாற்றினாங்க. 13ஆம் வசனத்தில் அவர் சொல்லுகிறார், என் ஜனங்கள் 2 தீமைகளை செய்தார்கள். ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய என்னை விட்டு விட்டார்கள். தண்ணீர் நிற்காத தொட்டிகளாகிய
வெடிப்புள்ள தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்கள். இன்னைக்கு நிறைய பேர் தேவன் மேல முக்கியத்துவம் தராம, தேவனை முக்கியப்படுத்தாம, இவங்க ஜீவ தண்ணீர் ஊற்று, அவர்தான் நமக்கு ஊற்று, நம்முடைய தாகத்தை தீர்க்கிற ஊற்று, நம்முடைய தேவைகளை சந்திக்கிறவர். அவர் ஆவியா இருக்கிறார். அவரை நம்ம பார்க்க முடியாது. ஆனா பார்க்க முடியாத தேவன், ஆனா நமக்குள்ளே வாசம் பண்ணுகிற தேவன். ஆனா ஜனங்க என்ன தெரியுமா நினைக்கிறாங்க? பார்க்கணும், ஒரு சிலையா பார்க்கணும், இல்லை ஒரு போட்டோவா பார்க்கணும் அப்படின்னு. இன்னைக்கு எத்தனை கிறிஸ்தவங்க வீட்டில் இயேசு மாதிரியே போட்டோ, அது இயேசுவே கிடையாது. ஆண்டவர் இயேசு காலத்தில் கேமரா இருந்துச்சா? கிடையாது. ஆண்டவர் இயேசு காலத்தில் வீடியோ இருந்துச்சா? கிடையாது. ஆனா தேவனே சொல்லி இருக்கிறாரு, எனக்கு ஒப்பான, எனக்கு என்னை போல ஒரு சொரூபத்தை நீ உண்டாக்க வேண்டாம், ஒரு விக்கிரகத்தை உனக்கு உண்டாக்க வேண்டாம், அதை நீ உண்டாக்கவும் வேண்டாம், அதை நீ நமஸ்கரிக்க வேண்டாம், அதை நீ சேவிக்க வேண்டாம். ஆனா நிறைய பேர் இன்னைக்கு விக்கிரகன், ஒரு ஒரு சிலை, ஒரு சின்ன சிலை, ஒரு சின்ன போட்டோ, சிலர் நடு வீட்டில் வச்சிருப்பாங்க இயேசு போட்டோ, சிலர் ஒரு காலண்டர்ல வச்சிருக்காங்க. இதெல்லாம் விக்கிரகம், விக்கிரக ஆராதனை. இது எப்படி இருக்குது அப்படின்னா, ஜீவ தண்ணீர், தரையிலிருந்து தண்ணி தானா வருது, ஜீவ தண்ணீர் ஊற்று வருது. ஆனா அவங்களுக்கு என்ன தேவை? ஒரு தொட்டி கட்டினா நல்லா இருக்கும். அது வெடிப்புள்ள தொட்டி, அது கண்ணால பார்க்கலாம். அந்த தொட்டி அப்படிதான் நினைக்கிறாங்க நிறைய பேர். ஆனா தண்ணி தானா எப்படியோ வருது, அதை நினைக்கல. இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில் இதுதான் பிரச்சனை. தேவனுடைய மகிமைக்கு மாற்றாக எதையாவது கொண்டு வரணும்னு நினைக்கிறாங்க. தேவனுடைய மகிமைக்கு மாற்றா எதையுமே கொண்டு வர முடியாது. தேவனுக்கு சமம் தேவன் தான். அவருக்கு பதில் ஈடு இணை யாரையுமே வைக்க முடியாது. தேவனுடைய இடத்துல யாரையுமே வைக்க முடியாது. அப்ப ஜீவ தண்ணீர் ஊற்ற அவங்க தெரிந்து கொள்ளாம வெடிப்புள்ள தண்ணீர் நிற்காத தொட்டிகளை தங்களுக்கு வெட்டி கொண்டார்களாம். இதனாலதான் தேவன் அவர் சொல்லுகிறார், நான் வழக்காடுவேன். 9ஆம் வசனத்தில், ஆதலால் இன்னும் நான் உங்களோட வழக்காடுவேன், உங்கள் பிள்ளைகளின் பிள்ளைகளோடும் வழக்காடுவேன் என்று கர்த்தர் சொல்லுகிறார். யார் ஒருவர் கர்த்தருக்கு மாற்றாக வேற ஒன்றை தேடுறாங்களோ, கர்த்தருக்கு முக்கியத்துவம் தராம மனிதனை அந்த இடத்துல கொண்டு வருவாங்க, அரசியல்வாதியை கொண்டு வருவாங்க, இல்ல ஜாதி தலைவனை கொண்டு வருவாங்க, இல்ல ஒரு பாஸ்டரை கொண்டு வந்தா கூட அது தப்பு. தேவனுக்குரிய கனம் தேவனுக்கு தான், தேவனுக்கு செலுத்த வேண்டிய மகிமை தேவனுக்கு தான். யோபு என்ற பக்தன் தன்னுடைய பிள்ளைகள் மரிச்சு போயிட்டாங்க, தேவனுக்கு தான் முக்கியத்துவம் தரார். எப்படி முக்கியத்துவம் தராரு? தன்னுடைய நாவினாலே அவர் பாவம் செய்யல, கர்த்தர் கொடுத்தார், கர்த்தர் எடுத்தார். கர்த்தருக்கு ஸ்தோத்திரம். அவர் தேவனுக்கு முக்கியத்துவம் கொடுத்தார். அதனால என்ன ஆணுச்சு? அவர் கெட்டு போனாரா? இல்ல, இரட்டிப்பான ஆசீர்வாதத்தை அவர் தந்தார், தேவன் தந்தார். மீண்டும் பிள்ளைகளை கொடுத்தார், மீண்டும் இழந்து போன ஆஸ்திகளை கொடுத்தார், அந்தஸ்தை கொடுத்தார். இன்னைக்கு நிறைய பேருடைய வாழ்க்கையில இப்படி தேவனை விட்டு விட்டு வெடிப்புள்ள தொட்டிகள் அல்லது தேவனுக்கு மாற்றாக வேற எதையோ ஒன்று நாம தெரிந்து கொண்டோம் என்று சொன்னால், தேவன் வழக்காடுகிறவராய் இருக்கிறார். நம்மோடு மட்டும் அவர் வழக்காடவில்லை. ஒரு மனுஷன் வழக்காடினாலே நம்மளால தாங்க முடியாது. கேஸை போட்டான்னா அந்த கேஸ் எத்தனை வருஷம் இழுத்துட்டு போவோமோ தெரியாது. ஆனால் தேவன் நம்மளோட வழக்காடினா வாழ்நாளே பத்தாது. நம்மோடு மட்டும் வழக்காட மாட்டாரு, நம்மோடு வழக்காடுவார், நம்முடைய பிள்ளைகளோடு வழக்காடுவார், அந்த பிள்ளைகளுடைய பிள்ளைகளோடு வழக்காடுவார். நிறைய குடும்பங்களிலே தலைமுறை சாபங்கள் எதினாலே வருகிறது? தாத்தாவுக்கு இப்படி இருந்துச்சுன்னு சொல்லுவாங்க. குடும்பத்தில் யாருக்காவது இப்படி இருந்துச்சா? டாக்டர் கேட்பாங்க, ஆமாங்க எங்க தாத்தாவுக்கு இப்படி இருந்துச்சு. உங்களுக்கு இப்படி இருக்கா? ஆமா இப்படி இருக்கு. அதுதான் உங்க பிள்ளைக்கு வந்திருக்கு.
அப்போ தேவன் வழக்காடுறாரு. தலைமுறை தலைமுறையாக அந்த தேவன் வழக்காடுறதுனால அந்த கோபம், தேவனுடைய கோபம் அந்த குடும்பத்தை வம்சமாக, அதனால தான் வேதம் சொல்லுது, அவர் 3ஆம் 4ஆம் தலைமுறை மட்டும் விசாரிப்பார். ஒருத்தர் தப்பு செஞ்சா அந்த தப்புக்கு ஒரு தலைமுறை மட்டும் இல்ல, 3ஆவது தலைமுறை 4ஆவது தலைமுறை மட்டும் அவர் விசாரிப்பார். இதுதான் முக்கிய காரணம். இஸ்ரவேல் ஜனங்கள் 400 வருஷம் அடிமையா இருந்தாங்களே, அதுக்கு என்ன காரணம்? இஸ்ரவேலர்னா நேரடியாக வானத்திலிருந்து இஸ்ரவேலர் வரல. அவங்க சொந்த அவங்க ஜனம் யாருன்னா எமோரியர்கள். எமோரியர்ல இருந்த அந்த ஆபிரகாம் அவர் தேர்ந்தெடுத்தார். அந்த எமோரியர் என்ற அந்த ஜாதிக்கு அவங்க வணங்கி கொண்டிருந்த விக்கிரகங்கள், அவங்க செய்து கொண்டு வந்த முறைமைகள், இது எல்லாம் ஆண்டவர் விசாரிச்சார். எப்படி விசாரிச்சார்னா, ஆபிரகாம் கிட்ட சொல்லிட்டாரு, நீ என்னை ஏத்துக்கிட்டப்பா, நீ என் பின்னால வரப்பா, ஆனா நான் ஒன்று செய்ய போறேன். உன்னுடைய தலைமுறைகள் 400 வருஷம் எகிப்தில் அடிமையா இருப்பாங்க. அதன் பிறகு நான் அவர்களை விடுதலையாக்கி இந்த தேசத்துக்கு கொண்டு வருவேன். எல்லாம் சொல்லிட்டு தான் ஆண்டவர் செஞ்சார். ஏன்னா 3ஆம் 4ஆம் தலைமுறை வரைக்கும் விசாரிக்கிற தேவன் எமோரியருடைய அக்கிரமம், அந்த அவங்க மேல இருக்கிற அந்த அக்கிரமம், தேவனுக்கு விரோதமா அவங்க செய்த காரியங்கள், அவங்க தேவனை விட்டு தூரம் போன காரியம், உண்மையான தேவனை விட்டு விக்கிரகாராதனை செய்த காரியம். அதனால தேவ பிள்ளைகள் ஒன்று தெரிந்து கொள்ள வேண்டும், எந்த சூழ்நிலையும் தேவனுக்கு விரோதமா நம்ம எந்த காரியத்தை செஞ்சாலும் அதுக்கு கண்டிப்பா தண்டனை இருக்கு. தண்டனையிலிருந்து நம்ம தப்பிக்கவே முடியாது. அதனால தயவு செய்து தேவனுக்கு விரோதமா காரியத்தை செய்யவே கூடாது. தேவனுக்கு மாற்றாக எதையும் நம்ம வைக்கவே கூடாது. தேவனுக்கு முக்கியத்துவம் தர இடத்துல வேற ஒரு மனுஷனுக்கு முக்கியத்துவம் தரக்கூடாது. வேற ஒரு பொருளுக்கோ வேற ஒரு காரியத்துக்கோ நம்ம முக்கியத்துவம் தரவே கூடாது. அப்படி செஞ்சா இஸ்ரவேல் மக்களையே அவர் தெரிந்து கொண்ட இஸ்ரவேல் மக்கள், அவர் நேசித்த இஸ்ரவேல் மக்கள், அவங்களையே 400 வருஷம் அடிமையா இருக்கும்படிக்கு செஞ்சார். அதுக்கு பிறகு விடுதலையாக்கி அவங்கள கொண்டு வந்து வச்சாரு. அப்படி வச்சோம் அவங்க நன்றி கேட்டவங்களாக அவங்க மாற்று வழியை தேடுறாங்க. அதனால தான் அவர் வழக்காடுவேன் என்று சொல்லுகிறார். எரேமியா தீர்க்கதரிசியின் புஸ்தகம் 2ஆம் அதிகாரம் 13ஆம் வசனத்தை நாம் வாசித்தோம். ஜீவ தண்ணீர் ஊற்ற தெரிந்து கொள்ளாம வெடிப்புள்ள தொட்டிகளை தெரிந்து கொண்டாங்க. 2 தீமைகள். இன்னொன்று 32ஆம் வசனத்தை நாம் வாசித்தோம் என்று சொன்னார். 2ஆம் அதிகாரம் 32ஆம் வசனம், ஒரு பெண் தன் ஆபரணத்தையும் ஒரு மணவாட்டி தன் ஆடைகளையும் மறப்பாளோ? என் ஜனங்களோ எண்ணி முடியாத நாட்களாய் என்னை மறந்து விட்டார்கள். இன்றை வரைக்கும் ஜனங்கள் இப்படிப்பட்டவங்க இருக்காங்க. கர்த்தரை மறக்கிற ஜனம். ஏங்க சர்ச்சுக்கு வரல? வேலை இருந்துச்சு. ஏங்க சர்ச்சுக்கு வரல? கல்யாணத்துக்கு போயிட்டேன். ஏங்க சர்ச்சுக்கு வரல? ஒரு சுண்டு வரல ரொம்ப நாள் வலிச்சுனே இருக்கு, அதான் சர்ச்சுக்கு வரல. இதெல்லாம் ஒரு காரணமா? ஒருத்தர் சொல்லுவாரு, ஏன் சர்ச்சுக்கு வரலன்னா தலை வலிச்சிச்சு. எப்போ உனக்கு தலை இருக்கிற வரைக்கும் தலை வலிக்க தான் செய்யும். அதுக்காக நீ ஆண்டவரை விட்டுருவியா? சுகம் தருவரை தேடினா சுகத்தை தர போறாரு. நிறைய பேர் ஒரு சின்ன நகம் வலிச்சிச்சு, அது வரல, ஏதாவது ஒரு சாக்கு. அப்போ நீண்ட நாட்களாக கர்த்தரை மறந்துடுறாங்க. அதனாலதான் அவர் சொல்றாரு, ஒரு பெண் தன் ஆபரணத்தை மறப்பாளா? நகை நட்டை மறப்பாளா? வெளில போனாலே பீரோவில் இருக்கிற நகை நட்டெல்லாம் தூக்கி மேலே போட்டுன்னு தான் போவாங்க, திருடனுக்கு சொல்லி கொடுக்கறதுக்காக, காட்டி கொடுக்கறதுக்காக. எங்கள் வீட்டில் சாயங்காலமாக வா, இவ்வளோ நகை நான் வச்சுருக்கேன், வந்து அப்புறமா எடுத்துக்கொன்ன அப்படின்னு சொல்லாமல் சொல்லுவாங்க. திருடனுக்கு வசதியாக போச்சு. அவங்க வீட்டை பார்த்துக்கினா போதும், அவங்க ஊருக்கு போவாங்க, அவன் போய் ஈஸியாக பீரோவை திறந்து எடுத்துகிட்டு வந்துடுவான்.
இப்படி நிறைய பேர் கல்யாணத்துக்கு போகிறேன் அங்கே போகிறேன்னு எல்லா நகை நட்டெல்லாம் மேலே போட்டுன்னு போவாங்க, வீட்டை ஃபாலோ பண்ணுவாங்க. அவங்க எங்கேயாவது ஊருக்கு போகும்போது எடுத்துகிட்டு போகிறாங்க. அதனால தான் இன்னைக்கெல்லாம் நிறைய பேர் நகை நட்டுலாம் வேணான்னு அதெல்லாம் விட்டுட்டு ஆண்டவரை ஏற்றுக்கிறாங்க. இப்படிப்பட்ட பிரச்சனையே வேணான்னு சொல்லி அதாவது ஒரு பெண் ஆபரணத்தை மறப்பால, ஒரு மணவாட்டி தன் ஆடைகளை, ஆடை தான் அவளுக்கு முக்கியம். இன்னைக்கு ஒரு பெண்ணு கல்யாணம் நடக்குதுன்னா இத்தனை ஆயிரத்துக்கு பட்டு புடவை வாங்கணும் அப்படியே நிற்பாங்க. ஒரு நாள் தான் அதை போடுவாங்க. அந்த ஒரு நாள் போடுற அந்த பட்டு புடவை 20,000த்துக்கு வாங்கணும், 30,000த்துக்கு வாங்கணும் அப்படின்னு சிலர் லட்சக்கணக்கில் வாங்குறவங்கலாம் கூட இருக்கு. 1.5 லட்சம் ரூபாய் இந்த பட்டு புடவை பாருங்க. அப்போ இந்த பெண் அந்த உடைகளை மறப்பாளோ. சிலர் ஒரு கிறிஸ்மஸ், ஒரு நியூ இயரு, என்னென்ன பண்டிகை வருதோ அத்தனை பண்டிகைக்கும் துணி கேட்பாங்க. அதுதான் பெண். ஆண்ன்றவன் அவங்களுக்கு வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். அவன் வாங்குறானோ இல்லையோ அவங்க கேட்கறதுக்கு வாங்கி கொடுத்துக்கிட்டே இருக்கணும். ஆண்கள் பாவம் ஒரு பக்கம் கஷ்டப்பட்டு உழைச்சி சம்பாதிச்சு பெண்கள் கேட்கறதெல்லாம் வாங்கி கொடுக்கலன்னா அவன் கெட்டவன், அவன் நல்லவனே கிடையாது அப்படின்றவாங்க. இப்படிதான் குடும்பங்கள் நிறைய குடும்பத்தில் ஓடிக்கொண்டிருக்கிறது. அப்போ அவங்களே இதை மறப்பாலோ. ஆனா என் ஜனங்கள் அநேக நாட்களாக என்னை மறந்து விட்டாங்க. இன்னைக்கு எத்தனையோ பேர் வார கணக்கில் சபைக்கு வராம இருக்காங்களே, அது என்ன காரணம்? அநேக நாட்களாக கர்த்தரை மறந்தது தான் காரணம். என்னைக்கு வருவாங்க தெரியுமா? ஆண்டவர் என்னைக்கு அடிக்கிறாரோ அன்னைக்கு வருவாங்க, அடி வாங்கிட்டு வருவாங்க. என்னை காப்பாத்துங்க, என்னை காப்பாத்துங்கன்னு ஓடி வருவாங்க. அப்படி ஏதாவது ஒன்று நடக்கணும்னு நம்ம நினைக்கிறோமா? நினைக்கிறீங்களா? வேண்டாம். அவர் விசாரிக்கிற தேவன், அவர் நம்ம கிட்ட வழக்காடுகிற தேவன். நிறைய பேர் இப்படி இந்த உதவாத காரியத்தை தெரிந்து கொள்றதுனால என்னதான் உங்களுக்கு பயன்? 18 வசனத்துல 19 வசனத்துல ஒரு கேள்வி. இப்போதும் சீகோரின் தண்ணீரை குடிப்பதற்கு எகிப்துக்கு போகிறதுனால் உனக்கு பிரயோஜனம் என்ன? ஐபிராத்து நதியின் தண்ணீரை குடிப்பதற்கு அசிரியாவுக்கு போகிறதுனால் உனக்கு பிரயோஜனம் என்ன? தேவன் நம்மளை பார்த்து கேள்வி கேட்கிறார். உனக்கு என்னப்பா பிரயோஜனம்? என்ன விட்டுட்டு நீ போனே, ஏதாவது உனக்கு பிரயோஜனம் இருந்துச்சா? அங்க போறேன் இங்க போறேன் அப்படின்னு சொல்லி அவங்க போனாலும் அவங்களுக்கு ஒரு பிரயோஜனமும் இல்லை. உன் தீமை உன்னை தண்டிக்கும், உன் மாறுபாடுகள் உன்னை கண்டிக்கும். நீ உன் தேவனாகிய கர்த்தரை விடுகிறதும் என்னை பற்றும் பயம் உன்னிடத்தில் இல்லாமல் இருக்கிறதும் எத்தனை பொல்லாப்பும் கசப்புமான காரியம் என்று உணர்ந்து கொள் என்று சேனைகளின் கர்த்தராகிய ஆண்டவர் சொல்லுகிறார். தேவனை விட்டுட்டா வாழ்க்கையே கசப்பா மாறிடும். இனிமையா இருக்க வேண்டிய வாழ்க்கை, ஸ்வீட் லைஃப், அதை கசப்பா ஆக்கிடாதீங்க. அதனால தேவனுக்கு முக்கியத்துவம் தருவோம். தேவனு அவரையே நம் தெரிந்து கொள்வோம், அவரையே கனப்படுத்துவோம், மனுஷனை அல்ல, தேவனை கனப்படுத்துவோம். ஹல்லேலூயா. நம் கண்களை மூடி நம் ஜெபம் பண்ணலாமா? என்னைக்கும் தேவனுக்கு மாற்று தேடவே தேடாதீங்க. தேவன் தான் இந்த உலகத்தையே படைச்சவர், அவருக்கு மாற்றா யாருமே கிடையாது. கண்களை மூடி தேவனை நாம் நோக்கி பார்ப்போமா? எங்கள் அன்பின் பரிசுத்த பிதாவே, உம்மை நன்றி உள்ள இருதயத்தோடு நாங்கள் துதிக்கிறோம், உம்மை ஸ்தோத்தரிக்கிறோம். அப்பா, உமக்கு மாற்று யாருமே இல்லை இந்த உலகத்தில். நீர் மட்டும்தான், உமக்கு ஈடு நீர் மட்டும்தான். எங்கள் தேவனே, இஸ்ரவேலின் தேவனே, எங்கள் ராஜாதி ராஜாவே, எங்கள் இயேசு மகாராஜாவே, எங்கள் பரிசுத்த ஆவியானவரே, உமக்கு ஈடாக யாருமே இல்லைப்பா. ஆண்டவரே, உம்மை நாங்கள் விட்டு விடாதபடிக்கு, உம்மை நாங்கள் மறந்து போகாதபடிக்கு, ஆண்டவரே, நாங்கள் வெடிப்புள்ள தொட்டிகளை நாங்கள் தெரிந்து கொள்ளாம ஜீவ தண்ணீர் ஊற்றாகிய உம்மையே நாங்கள் சொந்தமாய் வைத்து நாங்கள் ஆசீர்வதிக்கப்பட எங்கள் வாழ்க்கை நீர் ஆசீர்வதியும். ஆண்டவரே, நாங்கள் இந்த உலகத்தில் உமக்கு முக்கியத்துவம் தரணும்,
உம்முடைய நாளுக்கு முக்கியத்துவம் தரணும், உம்முடைய ஆராதனைக்கு முக்கியத்துவம் தரணும், உம்மை ஆராதிப்பதற்கு முக்கியத்துவம் தரணும். ஆண்டவரே, நாங்கள் எங்களுடைய அப்பா இஷ்டத்துக்கு கண்டதை நாங்கள் தெரிந்து கொள்ளக்கூடாது. இந்த நாள் எவ்வளோ பரிசுத்தமான நாள். இந்த நாளில் நாங்கள் உலக பிரகாரமாக அங்கே போக இங்கே போக அதை செய்ய இதை செய்ய என்று சொல்லி நாங்கள் தெரிந்து கொள்ளாதபடிக்கு அப்பா உமக்கு உரிய கனத்தை நாங்கள் கொடுக்க, உம்முடைய பரிசுத்த நாளை நாங்கள் கனப்படுத்த, உம்முடைய ஆலயத்தை நாங்கள் கனப்படுத்த, இயேசுவை உம்மை கனப்படுத்த, எங்கள் தேவனை கனப்படுத்த எங்களுக்கு உதவி செய்யும். எங்கள் மன கண்களை பிரகாசிக்க பண்ணும். இதனால் வந்த தேவனுடைய பிள்ளைகள் எல்லாரையும் நீர் ஆசீர்வதியும். அவங்களுடைய பிரச்சனைகளை மாற்றோம், அவங்களுடைய போராட்டங்களை மாற்றோம். அவங்களுடைய வாழ்க்கையிலே தேவனே உம்மை விட்டு ஒரு பொழுதும் பின்வாங்கி போகாமல் உம்மையே உறுதியாய் பற்றி கொள்ள நீர் கிருபை செய்தரணும். அவர்களை ஆசீர்வதியும், பாதுகாத்து கொள்ளும். நீர் தான் அப்பா கடைசி வரையும் எங்களை கைவிடாமல் காப்பாற்றுகிற தேவன். அதற்காக உமக்கு நன்றி செலுத்துகிறோம். எல்லாருடைய பிரச்சனைகளை மாற்றோம். நீரே அனுகூலமாயிரும். இயேசு கிறிஸ்து நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் பரிசுத்த பிதாவே. ஆமென்.